Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து மார்ச் 16. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெரி வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று அனாலிசிஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000 ஃபிளாட் ஓப்பனிங் ஆகிட்டா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 38,600. அதே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு கிரீன் பார் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சப்போஸ் 39,300 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு 300 or 200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக மறுபடியும் அங்கேருந்து செல் பண்ணுவோம். அண்ட் அவர் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 38,600. சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்துச்சு. ஸோ ஃபிளாட் ஓப்பனிங் நடந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,600. பட் இது வந்து இமீடியட்டாக 9:15 கேண்டல்னால நம்மளால் செல் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த இடத்துல செல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இமீடியட்டாக வந்து ரிஸ்க் எடுத்து தான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்பயும் போல் வந்து 10 to 10:30 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி வெயிட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 10:30க்குள்ளேயே வந்து நமக்கு 38,600 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஆச்சு. என்ன டார்கெட் ஹிட் ஆயிருச்சு, இது அடுத்து நமக்கு என்ன பண்ண போகுது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக மறுபடியும் நம்ம செல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு டார்கெட் லெவல் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்மால் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ என்ன அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் நமக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து அந்த மார்க்கெட் நமக்கு லோ டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. 38,600 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அண்ட் தென் இங்கேருந்து ப்ராப்ளம் மார்க்கெட் நமக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது, கண்டிப்பாக வராது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி புல் பேக் ஃபேஸ் இது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,200. ஸோ ஏன் 39,200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நமக்கு இங்கே ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படி இது ரீடெஸ்ட் பண்ணாமல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 39,800 போகலாம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 38,600 வந்து நம்ம ஒரு பை என்ட்ரி எடுக்க முடியும். பட் நான் இந்த பை என்ட்ரி எடுக்கலை. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 39,200 265 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் படி இங்கே வந்து செல்லாருக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இங்கேருந்து செல்லாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 39,162 தான் நம்மளோட என்ட்ரி. அண்ட் நம்ம டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,800 தான் நம்மளோட டார்கெட். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,250 மேலே நம்ம வைக்கிறோம். ஸோ ஓவராலாக வந்து 200 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுலேருந்து 50 to 75 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து தள்ளி வைப்போம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,290 இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சு. ஸோ என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 38,800. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,800 டச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஹால்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ ஐடியில் இங்கே நம்ம புக் பண்ணியிருக்கணும் அல்லது நம்ம ட்ரையல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ இதாங்க இதான் வந்து ஓவராலாக வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேக்கான ட்ரேடிங் லாஜிக். ஸோ அடுத்து நாளைக்கு நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கீழே வந்து மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்விங், அப்புறம் லோ, அப்புறம் ஒரு ஸ்விங், அப்புறம் லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சு, கீழே வந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இங்கே நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். சிமிலர்லி மார்க்கெட் இப்போ எப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் அண்ட் தென் அப் போயிருக்கு, மறுபடியும் வந்து இங்கே நிற்கிது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இது மாதிரி நம்ம வரைய முடியும். ஸோ ஒன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மறுபடியும் மார்க்கெட் 39,000 கீழே வந்தால் மட்டும் தான் நம்மளால் செல் பண்ண முடியும், இல்லைனா நம்மளால் செல் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு நமக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டைப் ஆஃப் லெவல்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து நமக்கு முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் அந்த லெவல்ஸ் இருக்கும்போது, ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000. ஸோ 39,000 நாளைக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 39,000 வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் 38,600 வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வரலாம். ஒன்லி வென் 39,000 வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான். அண்ட் தென் நமக்கு அப்சைடில் வந்து நமக்கு எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா 39,350 to 365. ஸோ இதான் வந்து நமக்கு அப்சைடான ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மேலே உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சோட டாப் மறுபடியும் டச் பண்ணும். ஸோ அப்படி டச் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் எது வரைக்கும் போகும், 39,800 வரைக்கும் நமக்கு போகும். ஸோ ஒன்ஸ் 39,800 நமக்கு டச் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகாதோ இல்லை 39,800 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து 39,800 பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் கன்சிடர் ஆகும். ஸோ ஓவராலாக ஃபர்தர் வீக்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே 39,800 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் ஹால்ட் பண்ணுது அப்படின்னா
ஃபர்தர் டைரக்ஷன் எப்படி டிசைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்துச்சு, அதாவது நமக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 39,200 ஃபிளாட் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எய்தர் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டுற வரைக்கும் இல்லை சப்போர்ட் தாண்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு பிரேக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.